அன்னியாசி ஆர்மீஸ் இன்றைக்கி நம்ம ஜிமின் எஃப்எஃபான ரவுடி கேர்ள் அண்ட் த ரூத்லெஸ் சிஇஓ அதோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் பார்ட் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க, டிஸ்கிரிப்ஷனில் தான் லிங்க் இருக்கும். ஓகேவா? சரி வாங்க நம்ம டைரெக்டாக இந்த எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். இப்போது நீங்களும் அதுக்கப்புறம் மின்னியங்கும் தான் அங்கே காலேஜ் கிரவுண்டில் 2 பேரும் ஆப்போசிட் சைடில் நின்றுட்டுருக்கீங்க. மின்யங் உங்களை முறைச்சி பார்க்க, நீங்கள் அதை விட அவளை முறைச்சி பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் பின்னாடி ஜோயா தான் என்ன நடக்க போதோ அப்படின்ட்டு பயந்துகிட்டே இருக்கா. இங்கிட்டு மின்யங் பின்னாடி அவள் கேங்கே தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த காலேஜில் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த கூத்தனை பார்க்குறதுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் வேணும். ஸோ அதனால் அவங்க எல்லாருமே ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, என்ன தான் நடக்க போகுது அப்படின்ட்டு. 2 பேரும் இப்படி நின்றுட்டுருக்கிறத டியாங் அவரோட ப்ராக்டிஸ்லாம் முடிச்சுட்டு வரும்போது பார்க்குறாரு. இவங்க என்ன இப்படி நின்றுட்டுருக்காங்க அப்படின்ட்டு அவருக்கு ஏதோ பிரச்சனை நடக்க போகுதுன்னு நல்லா தெரியுது. ஸோ அவர் தடுக்கணும்லாம் ட்ரை பண்ணல. அவர் அங்கேயே ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரிலாம் இருக்கும் உட்காந்து பார்க்கறது. ஸோ அங்கே போய் உக்காந்துட்டு அவர் பார்த்துட்ருக்காரு என்ன தான் நடக்க போகுது அப்படின்ட்டு. டேயாங் அங்கே உக்காந்துட்ருக்கிறத மின்னியங் பார்த்துட்டா, நீங்களும் பார்க்குறீங்க, இவனுக்கு வேறு வேலை இல்லை, இங்கே ஏதோ ஷோ நடக்கிற மாதிரி உட்காந்து பார்த்துட்ருக்கானே அப்படின்ட்டு தான் நீங்கள் பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் மின்னியங் தான் பேச ஸ்டார்ட் பண்ணுறா. வயன், நீ இப்போ சாரி கேட்க போறியா இல்லையா? உனக்கு நான் 1 டே ஃபுல்லு டைம் கொடுத்துட்டேன், மரியாதை என் காலில் விழுந்து சாரி கேட்டுரு, நான் உன்னை மன்னிச்சு விட்டுறேன், ஓகே அப்படின்ட்டு அவள் அவ்வளோ கூலாக சொல்கிறா. நீங்கள் என்ன இன்னும் நீ திருந்தலையா? என்னமோ தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி ஒன்றத்தையே சொல்லிகிட்ருக்க, போடி, அதெல்லாம் சொல்ல முடியாது, எவ்வளோ தைரியம் இருந்தால் போடின்னு சொல்வேன் அப்படின்ட்டு மின்னியாங்கோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எகிர்றாங்க. அப்போ மின்னியாங், ஏய் வெயிட் பண்ணுங்க, நானே டீல் பண்ணிக்கிறேன், இங்கே பாரு வயன், நான் மறுபடியும் சொல்கிறேன், அதான் நீ மறுபடியும் தேஞ்சு பண்ண ரெக்கார்ட் மாதிரியே சொல்கிறியே, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அப்படின்ட்டு நீங்கள் இதான் சான்ஸ்ன்னு அவளை நல்லா கலாய்ச்சிட்ருக்கீங்க. அவளுக்கு நல்லா அங்கே எரிஞ்சிட்ருக்கு. உங்களை இப்பயே விட்டு ஏதாச்சும் பண்ணி விட்டுருவேன் அந்த ரேஞ்சில் தான் அவள் இருக்கா. இங்கே பார்வையன், நான் ரொம்ப பொறுமையாக சொல்கிறேன். ஜோயா, நீயாச்சும் உன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லு. ஏய் என்னடி என்கிட்ட பேசு, எதுக்கு ஜோயா கிட்ட பேசிகிட்ருக்க? அவளே அவன் பிள்ளை பூச்சி, அவளை பயமுறுத்தி பேச வைக்கணும்னு நினைக்கிறியா? அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. நீ ரொம்ப ஆடாமல் கொஞ்சம் வாழை சுருட்டிட்டு இருந்தால் நல்லாயிருக்கும். வயன், என் பேர் தான், உனக்கு தெரியாதா? சரி தெரிஞ்சுக்கோ, ரொம்ப பண்ணிகிட்ருக்க, இது சரியில்லை. என்ன சரியில்லை? நான் அப்படி தாண்டி பண்ணுவேன், நான் அதுக்கிட்டே உனக்கு சாரி கேட்கணும்? நல்லா கேட்க முடியாது. வயன் போதும் நிறுத்து. முடியாது, நான் அப்படி தான் பேசுவேன், என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு நீங்கள் அவளை வெறுப்பத்துற மாதிரியே பேசிகிட்ருக்கீங்க. அவளுக்கும் ரொம்ப கோவம் அவங்கள அப்படியே அடிக்கலான்னு வரா. அப்போ நீங்கள் கையை பிடிச்சிடுறீங்க. அப்போ டியாங்க்கு ஏதோ கால் வந்துருச்சுன்னு அவர் அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டு கால் அட்டன் பண்ணால், டேயாங் சீக்கிரம் வாடா அப்படின்ட்டு ஒரு சவுண்ட் கேட்குது. ஸோ டேயாங்கும் ஓகேம்மா அப்படின்ட்டு காலை கட் பண்ணிட்டு திரும்பி பார்த்தா நீங்கள் 2 பேரும் அப்படியே சண்டை போடுற மாதிரி தான் ரெடியாக இருக்கீங்க. பட் டேயாங்க்கு அதை விட இம்பார்ட்டண்ட்டான வேலை இருந்தனால 2 பேரையும் பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் தான் நீங்கள் அவள் கையை பிடிச்சி அப்படின்னு கையை அமுக்குறீங்க. அவளுக்கு வலிக்குது, விடு அப்படின்ட்டு அவள் கையை உதறிடுறா. நீங்களே விட்டுறீங்க, என்கிட்டலாம் துள்ளாத, அதுக்கப்புறம் இப்படி தான் துடிச்சிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல, அவள் மறுபடியும் உங்களை அடிக்கிறதுக்காண்டி கையோங்கிறா. இவள் திருந்த மாட்டா அப்படின்ட்டு நீங்கள் அவள் கையை பிடிச்சி பலார்னு அவள் கன்னத்துலேயே கொடுத்துட்டீங்க. நீங்கள் அடித்த ஃபோர்ஸில் அவள் அப்படியே கீழே விழுந்துட்டா. அந்த காலேஜே அவ்வளோ ஷாக்கிங்காகவும் என்னவ இப்படி பண்ணிட்டா அப்படின்ட்டு பார்த்துட்ருக்காங்க. ஜோயா இதை எதிர்பார்க்கவே இல்லை, அவ்வளோ ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்கா. ஸோ இப்போது அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் இப்போது பிரின்சிபல் ஆஃபீஸில் தான் உட்காந்துட்ருக்கீங்க. என்ன வயன் இது, உன்ட்ட அவ்வளோ படித்து சொல்லியும் மறுபடியும் நீ வம்பு இழுத்துட்ருக்க? அவள் எவ்வளோ பெரியவா, உன்னை விட சீனியர், அவகிட்ட போய் வம்பு இழுத்து ஏன் அவளை அடித்த? சார், நான் ஒன்றும் பண்ணல சார், அவள் தான் என்னை அடிக்க வந்தா, 2 தடவை என்னை அடிக்க வந்தா, அதனால தான் நான் ஒரு தடவை அடித்தேன். வயன், கொஞ்சம் இது உனக்கே நியாயமாக தருதா? அவ்வளோ நீ எதுக்கு அடித்த? நான் என்ன சொன்னேன்? வயலன்ஸ் எல்லாம் பண்ணாத, இந்த மாதிரி தேவையில்லாதெல்லாம் பண்ணிகிட்ருக்காத, அப்புறம் நீ படிக்கிறதே கஷ்டமாயிடும், நான் அவ்வளோ வார்னிங் பண்ணேன். இருந்தாலும் கொஞ்சம் கூட கேட்காம நீ போய் இப்படி பண்ணுறது சரியா? உங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு நீ படிக்க வைக்கிறாரு, ஆனால் நீ இப்படி வம்ப தேடி போறியே வயன் அப்படின்ட்டு பிரின்சிபல் அவ்வளோ அட்வைஸ் பண்ணுறாரு. நீங்கள் சார், என் மேலே தப்பு இல்லை, அவள் தான்
இங்கே பாரு, நீ பண்ணது நியாயப்படுத்தணும்னு நினைக்காத, நீ பண்ணது தப்பு. என்ன நடந்திருந்தாலும் நீ அவளை அடிச்சிருந்துருக்கக்கூடாது, வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும். நீ பண்ணது தப்பு வயன். உன்னைய நான் 1 வீக் சஸ்பென்ஷன் பண்ணுறேன். இந்த 1 வீக்கில் நீ கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது எப்படின்னு கற்றுக்கிட்டு தான் நீ மறுபடியும் இந்த காலேஜ்குள்ளேயே நுழையிற. இல்லைனா நல்லா இருக்காது வயன், சொல்லிட்டேன் அப்படின்ட்டு பிரின்ஸிபல் சொல்லிவிட்டு உங்களை அப்படியே அனுப்பி விட்டாரு. நீங்கள் 1 வீக் தானே அப்படின்ட்டு நீங்கள் வெளில வந்தால் ஜோயா அங்கே தான் பதறிட்டு நிற்கிறா. வயன் என்னாச்சு வயன், பிரின்ஸிபல் என்ன சொன்னார், ரொம்ப திட்டாரா அப்படின்ட்டு அவள் ரொம்ப பதறிட்டே கேட்குறா. நீங்கள் கூலா, இங்கே பாரு ஒன்றும் நடக்கலை, திட்டினாரு, அதெல்லாம் இந்த காட்டில் வாங்கி இந்த காட்டில் விட்டுடணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் 1 வீக் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். என்ன 1 வீக்கா? ஐயோ, உன்னை எதுக்கிட்டே 1 வீக் பண்ணாங்க? நான் பண்ண வேலைக்கு 1 வீக் பண்ணாமல், நல்ல வேலை 1 வீக்காச்சும் பண்ணாரே, டிஸ்மிஸ் பண்ணாமல், சந்தோஷம். நான் வீட்டில் ஜாலியாக 1 வீக் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் என் அப்பா கூட அப்படின்ட்டு நீங்கள் ஜாலியாக எடுத்துகிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டீங்க. என்ன எல்லாரும் ஃபீல் பண்ணுவாங்க, இவன் என்னன்னா ஜாலியாக எடுத்துகிட்டு போகிறா அப்படின்ட்டு தான் ஜோயா பார்த்துட்ருக்கா. ஆனாலும் அவளுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒரு பெரிய ஆளுக்கிட்ட மோதிட்டீங்க. ஏன்னா மின்யாங் எவ்வளோ பெரிய பணக்காரி, அவளுக்கு எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு நல்லாவே தெரியும். ஸோ ஜோயா அதான் பதறிட்டுருக்கா, ஒருவேளை வயனுக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துடுமோ மின்யாங்கால் அப்படின்ட்டு அவள் பயந்துட்டுருக்கா. பட் நீங்கள் இவ்வளோ ஜாலியாக இருக்கீங்க, என்ன நடக்க போதோ அப்படின்ட்டு தான் அவள் பயத்தோடு இருக்கா. இங்கிட்டு நீங்கள் நடந்து போயிட்டுருக்கும் போதெல்லாம் அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உங்களை அவ்வளோ ப்ரௌடாகவும் பெருமையாகவும் பேசிகிட்ருக்காங்க. ஏன்னா நீங்கள் மின்யங்கையே எதிர்த்து பேசிட்டீங்க, அதனால தான். இத்தனை வருஷத்தில் யாருமே மின்யங்க இவ்வளோ எதிர்த்து பேசி அவளை அடித்ததெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ அதனால தான் எல்லாரும் உங்களை அப்படியே இந்த பொண்ணு தான் மின்யங்க அடித்தவ அப்படின்ட்டுலாம் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்களும் சிரிச்சுட்டே அப்படியே க்ராஸ் பண்ணி போகிறீங்க. இப்போது டேயாங்கை பார்த்தா டேயாங் பதறி அடிச்சுட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே தான் நுழையிறாரு. அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ஒரு ரூம்குள்ளே அவர் வராரு. பார்த்தா அவங்க அப்பா தான் அங்கே அட்மிட் ஆயிருக்காரு. அவங்க அம்மா பக்கத்தில் அழுதுட்டுருக்காங்க. அப்பா என்னாச்சு, அம்மா என்னாச்சும்மா அப்பாவுக்கு அப்படின்ட்டு டேயாங் ரொம்ப பதறிட்டே கேட்குறாரு. அப்போது டேயாங்கோட அம்மா, டேயாங் அது அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுடா அப்படின்ட்டு ரொம்ப அழுதுகிட்டே சொல்கிறாங்க. டேயாங்க்கும் கஷ்டமாயிடுச்சு, என்னம்மா சொல்கிற அப்படின்ட்டு அப்பா பக்கத்தில் உட்காந்து, அப்பா என்னப்பா ஆச்சு, திடீர்னு எதுக்குப்பா உங்களுக்கு இப்படி ஆகணும் அப்படின்ட்டு டேயாங் ரொம்ப ஒரு மாதிரி எமோஷ்னலாக தான் கேட்குறாரு. அப்போ டேயாங்கோட அப்பா, எல்லாம் ஒன்றால் தான்டா. என்னாலையா? நான் என்னப்பா பண்ணேன்? பின்ன நீயும் பிஸ்னஸ்குள்ளே வரமாட்ற, நீ எப்பயோ காலேஜ் படிப்பெல்லாம் முடிக்க வேண்டியது, ஆனால் நீ இன்னும் காலேஜ்லேயே எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆகி மறுபடியும் நீ படிச்சுட்ருக்க. ஏன்டா அப்படி பண்ணுற? சீக்கிரமாக படித்து முடிச்சுட்டு பிஸ்னஸ்குள்ளே வாடா. அதுக்கப்புறம் நீ மின்னியங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னா நம்மளோட நெட்ஒர்த் உயர்ந்து போயிடும்டா. அதுக்கப்புறம் நம்மளுக்கு கொஞ்சம் கூட லாஸ்ன்றதே வராது, நம்மக்கிட்ட பணம் கொட்டி போய் கிடக்கும். ப்ளீஸ்டா, சீக்கிரமாக காலேஜ் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு மின்னியங்க மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்றாங்க. பட் டேயாங்க்கு புரிஞ்சுட்டு அவர் கையை அப்படியே விட்டுட்டு எந்திரிச்சு நிற்கிறாரு. நீங்கள் திருந்தவே மாட்டீங்கல்ல, நான் எவ்வளோ பதறி அடித்து உங்களுக்கு ஏதோ ஆடிச்சுன்னு ஓடி வந்தேன், ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூட என்னை பற்றி யோசிக்காமல் இப்படி நடிக்கிறீங்க அப்படின்ட்டு டேயாங் அப்படியே கேட்குறாரு. அப்போ டேயாங்கோட அப்பாவும் நல்லாவே எந்திரிச்சு உட்காந்துட்டு, ஆமாடா நடிக்க தான் செய்கிறேன், பின்ன அப்பா அம்மா சொல்கிறோம் நீ கேட்கவே மாட்டுற, பின்ன என்ன பண்ண சொல்கிற, இப்படி பண்ணியாச்சோ நீ ஒத்துப்பேன்னு தான் நினச்சேன், பட் நீ இதுக்கும் ஒத்துக்க மாட்டேறல்ல அப்படின்ட்டு டேயாங்கோட அப்பா சொல்கிறாங்க. இப்போ தான் டேயாங்கோட அம்மாக்கே அவர் நடிச்சிட்டு இருந்தாரு அப்படின்ட்டு தெரியுது. அவங்களே ஷாக்கிங்காக தான் பார்க்குறாங்க. அப்போ டேயாங், உங்ககிட்ட பேசுகிறதே வேஸ்ட்டு அப்படின்ட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி ஹாஸ்பிட்டல் விட்டு வெளில வந்துட்டார். அவர் வெளில வந்து செம்ம டென்ஷனாக அங்கே இருக்க ஒரு பெஞ்சில் உட்காந்து தலையை பிடிச்சிட்ருக்காரு. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் இவங்க இப்படி பண்ணுறாங்க? பணம் நீ ஏன் பணத்தை தேடியே போகிறாங்க? என்னோடய ஹாப்பினஸ் அவங்களுக்கு முக்கியமாக தெரியலையா? நான் அவங்களுக்கு முக்கியமாக தெரியலையா? பணம் தான் அவ்வளோ முக்கியமாக தெரியுதோ அப்படின்ட்டு தான் டேயாங் அவ்வளோ டென்ஷனாக உட்காந்துட்டு இருக்கும்போது, இந்தாடா அப்படின்ட்டு யாரோ ஒருத்தர் அவனுக்கு ஜூஸ் பாட்டிலை நீட்டுறாரு. அவர் டேயாங் அப்படியே நிமிந்து பார்த்தா அங்கே ஜிமின் தான் இருக்கார். ஜிமினை பார்த்தோன்னே, ஜிமின் நீ எப்படா வந்த அப்படின்ட்டு எந்திரிச்சு ஹக் பண்ணிக்கிறாரு. ஜிமின், நான் நேற்றே வந்துட்டேன், ஆனால் உனக்கு தான் நான் வந்தது கூட தெரியாமல் இவ்வளோ கூலாக சுற்றிட்டு இருந்திருக்க. எத்தனை வருஷம் கழிச்சு உன்னோட ஃப்ரெண்டு வந்திருக்கேன், ஆனால் உனக்கு என்னை பற்றி அக்கறையே இல்லை அப்படின்ட்டு ஜிமின் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருக்காரு டேயாங் கிட்ட. என்னன்னா ஜிமினோ டேயாங்கும் கசின்ஸ் தான், அதனால தான் மின்யாங்க்கும் டேயாங்க்கும் மேரேஜ் பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டுலாம் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. ஜிமினோ டேயாங்கும் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸும் கூட. ஏன்னா ஜிமின் 2 வயசு தான் டேயாங்கோட பெரியவராக இருப்பார். இருந்தாலும் அவங்க 2 பேருக்குள்ள பாண்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஜிமின்
அதனால தான் இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாரு. டியாங்கோ எப்பயோ படிப்பெல்லாம் முடிச்சுட்டு பிஸ்னஸ்குள்ளே இறங்க வேண்டியது, பட் அவர் இந்த மாதிரி இன்வால்மெண்டெல்லாம் ஆகக்கூடாது அப்படின்ட்டு தான் அவர் படித்ததையே மறுபடியும் படிச்சுட்ருக்காரு. இப்போ ஜிமின் உட்காரு அப்படின்ட்டு 2 பேரும் உட்காந்து பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜிமின் தான் அட்வைஸ் கொடுக்குறாரு. ஏன்டா டியாங் இப்படி பண்ணுற? உங்கள் அப்பா சொல்கிறது தான் பண்ண வேண்டியது தானே. நீங்கள் எப்பயோ படிப்பை முடிக்க வேண்டியது, ஆனால் நீ மறுபடியும் ஒரே கிளாஸில் தான் படிச்சுட்ருக்க. இந்த 1 வருஷம் நீ சீக்கிரம் முடிச்சிருந்துருக்கலாம், ஆனால் 3 வருஷமாக ஆக்கியிருக்க. மின்யங்கும் நீனும் ஒரே கிளாஸ் படிக்கிற நிலமையில இருக்குது. எல்லாம் நீ தான் டியாங். ஏன் டியாங் இப்படி பண்ணுற? இது உங்கள் அம்மா அப்பாவுக்கு அவமானத்தை தானே தேடி கொடுக்கும். நீ அது ஏன் புரிஞ்சுக்க மாட்டுற அப்படின்ட்டு ஜிமின் எவ்வளோ அட்வைஸ் கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுக்குறாரு. பட் டியாங் இல்லை, என்னால் முடியாது. இந்த மாதிரி கேவலமாக எல்லாரையும் ஏமாற்றி சொத்தை சம்பாரித்து அதில் பிஸ்னஸை க்ரோ பண்ணி அந்த பிஸ்னஸை நான் பார்த்துக்க சொன்னால் அது என்னால் முடியாது. நானே சொந்தமாக உழைச்சி வேணாலும் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுவேனே தவிர இந்த மாதிரி கேவலமாக சம்பாரித்த பணத்தில் நான் எதுவுமே பண்ண மாட்டேன். என்னடா பேசுகிற டியாங்? இது உங்கள் அப்பா சம்பாரிச்சது, இது உனக்கும் தான் சொந்தம். இது என்ன கேவலமான பணம் நல்ல பணம்லாம் ஒன்றுமே கிடையாது. எல்லாமே பணம் தான். பணத்துக்காண்டி தான் எல்லோரும் ஓடிட்டுருக்காங்க. அதுக்குன்னு இந்த மாதிரி இல்லீகலாக சம்பாதிக்கிற பணம்லாம் எனக்கு தேவையே இல்லை. என்னடா பேசுகிற? எல்லாருக்குமே இந்த பணம் ரொம்பவே முக்கியம். எப்படி சம்பாரித்தாலும் அது பணம் தான். அதுக்கு அதுக்குன்னா எல்லாருமே ஒருத்தங்களை வீழ்த்திட்டு தான் முன்னேற முடியும். அவங்களும் க்ரோ ஆகணும், நாமளும் க்ரோ ஆகணும்னா எதுவுமே பண்ண முடியாது. அப்போ நீயும் இதுக்கெல்லாம் உடந்ததானா ஜிமின்? நீயும் மற்றவங்களால ஏமாற்றி தான் சம்பாதிக்கிறியா? மற்றவங்கள ஏமாற்றியெல்லாம் சம்பாதிக்கல, அது என்னோட ஸ்ட்ராட்டஜி, அவ்வளோதான். மற்றவங்கள வீழ்த்திட்டு நான் சம்பாதிக்கணும் அப்படின்ட்டுலாம் எனக்கு ஆசை இல்லை. பட் எனக்கு தேவையானதை எப்படி எனக்கு வர வைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்போது அதுக்கு மீனிங் அவங்கக்கிட்டேருந்து பிடுங்கிக்கிறது தான். இருந்துட்டு போகுது, பரவாயில்ல, நாம் முன்னேறோம்ல, அது போதும் அப்படின்ட்டு ஜிமின் பிஸ்னஸ் மைண்டடாகவே பேசிகிட்டு இருக்க. டியாங்கு கடுப்பாக தான் ஆகுது. இங்கே பாரு ஜிமின், நீயும் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காது, எனக்கு சுத்தமாக பிடிக்கல. சரிடா, அதை விடு. நீ மின்னியங்க மேரேஜ் பண்ணிக்கலாம்ல அப்படின்ட்டு ஜிமின் கேட்குறாரு. ஏன்னா மின்னியங்கவா? எனக்கு அவள் பற்றி அந்த மாதிரி தாட்ஸே இல்லை. எனக்கு அவளை மேரேஜ் பண்ணிக்கணுன்னால எதுவுமே எனக்கு தோணவும் இல்லை. எனக்கு அந்த மாதிரி எண்ணமும் வராது. ஏன், உன் மனசில் வேற யாராச்சும் இருக்காங்களா என்ன அப்படின்ட்டு ஜிமின் கேட்க டியாங் 2 நிமிஷம் முழிக்கிறாரு. அவருக்கு மைண்டில் வர்றது நீங்கள் தான். உங்களை ஒரு 2 days தான் இருக்கும் பார்த்து, அதுக்குள்ளாட்டியும் அவர் மனசுக்குள்ளே எப்படி நீங்கள் வந்தீங்கன்னு தெரியல. ஸோ அவர் உங்களை நினச்சிட்ருக்காரு. ஸோ இதுலேயே ஜிமினுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, டியாங் மனசுக்குள்ளே யாரோ ஒரு பொண்ணு இருக்கா, அதனால தான் மின்னி அங்கே வேணான்றான் அப்படின்ட்டு ஜிமின் யோசிச்சுட்டு அப்படியே யாருன்னு போட்டு வாங்கலான்னு பார்க்குறாரு. அதுக்குள்ளாட்டியோ டியாங்க்கு கால் வருது. எக்ஸ்கியூஸ் மீ ஜிமின், 1 minute, நான் கால் அட்டன் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு டியாங் போகிறாரு. ஜிமினும் அங்கேயே உட்காந்துட்ருக்காரு டியாங்கை வெயிட் பண்ணிவிட்டு. டியாங் கால் அட்டன் பண்ணிட்டு, என்ன நிஜமாவா, நான் உடனே வரேன் அப்படின்ட்டு டியாங் காலை கட் பண்ணிட்டு, ஜிமின் உங்ககிட்ட நான் அப்புறம் பேசுகிறேன், எனக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் வந்துருச்சு அப்படின்ட்டு டியாங் அங்கேருந்து ஓடி போகிறாரு. ஜிமினும் இப்போ எதுக்கும் இப்படி ஓடி போகிறான் அப்படின்ட்டு டியாங்கே தான் பார்த்துட்ருக்காரு. டியாங் அவசரமாக அவரோட பைக் எடுத்துகிட்டு காலேஜுக்கு தான் வராரு. காலேஜ் வந்துட்டு அங்கே வந்து ஜோயா கிட்ட தான், வயன் எங்க அப்படின்ட்டு வயனை தான் ஃபஸ்ட்டு தேடுறாரு. வயன் அவள் வீட்டுக்கு போயிட்டானா? என்ன நடந்துச்சு எனக்கு புரியல, விலாவரியா சொல்லு அப்படின்ட்டு டியாங் கேட்க, ஜோயாவும் நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறா. என்ன, வயனை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களா? அதுவும் 1 weekக்கு? ஆமாம் சீனியர். சரி, அப்போது மின்னியங்க எங்க? அது தெரியல அப்படின்ட்டு ஜோயா சொல்கிறா. ஸோ டியாங் நெக்ஸ்ட்டு மின்னியங்க தான் தேடி போகிறாரு. மின்னியங் தேடினா அவள் எங்கேயுமே இல்லை. என்னாச்சுன்னு கேட்டால் மின்னியங்க எல்லாருக்கும் முன்னாடியே அடி வாங்கியிருப்பாள் அவங்கக்கிட்ட. ஸோ அதை வச்சு கிண்டல் பண்ணி அவளை ரொம்பவே கேவலமாக பேசியிருந்துருப்பாங்க. ஸோ அதனால் மின்னியங் கோபத்தில் அப்படியே வீட்டுக்கு கிளம்பி போயிருப்பா. ஸோ அதை தான் டியாங் கிட்ட சொல்கிறாங்க. டியாங், ஐயோயோ, அவள் போய் ஜிமின்கிட்ட சொன்னான்னா முடிஞ்சது கதை, அவன் தங்கச்சிக்காண்டி எது வேணாலும் பண்ணுவான், வயனுக்கு தான் ஆபத்து அப்படின்ட்டு உடனே ஜிமினோட வீட்டுக்கு தான் டியாங் கிளம்புறாரு. மின்யாங் எதுவுமே சொல்லாமல் தடுக்கணும் அப்படின்ட்டு இங்கிட்டு நீங்கள் வீட்டுக்கு வரீங்க. வீட்டுக்கு வந்தால் உங்கள் அப்பா கோவமாக உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் எதுவுமே நடக்காத மாதிரி கூலாக தான் வரீங்க, ஆனால் உங்கள் அப்பா கோவமாக உட்காந்துட்ருக்கிறதுலே உங்களுக்கு புரிஞ்சு போச்சு, அவருக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சிருச்சு அப்படின்ட்டு சொன்னீங்க. அப்பா அப்படின்ட்டு நீங்கள் பக்கத்தில் போய் உட்கார அவர் அப்படியே ஃபேஸை திருப்பிக்கிட்டு உட்காந்துட்ருக்காரு. அப்பா சாரிப்பா, இதில் என் மேலே எந்த தப்பும் இல்லை, நான் எதுவுமே பண்ணலப்பா அப்படின்றீங்க. அப்போ எதுக்கு வயன், உன்னை எதுக்கு இப்போ சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க? உன் மேலே தப்பு இல்லாமலையா?
அப்பா என் மேலே தப்பு இருக்குதான், ஆனால் அதை விட அந்த பொண்ணு தான் ரொம்ப கேவலமாக பண்ணா. அவள் தான் என்னை அடிக்க வந்தா. நான் முதல் தடவை அவளை எதுவுமே பண்ணலை, ஆனால் அவள் மறுபடியும் என்னை வம்பிழுத்துட்டு இருந்தா. அதனால தான் நான் ஒரு கோவத்தில் அவளை அடிச்சிட்டேன். அதுவும் எல்லாருக்கும் முன்னாடியும் அடிச்சிட்டேன். அதனால தான் இது ஒரு பெரிய பிரச்சனையாயிடுச்சு வையன். ஆனால் நீ இப்படி பண்ணியிருக்கக்கூடாது வையன். நீ எத்தனையோ தடவை சொல்லிட்டேன் உன் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுன்னு. ஆனால் நீ அப்பா பேச்சு கேட்கவே மாட்டேறல. நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தனா அப்பாவை உன்னால் பார்க்கவே முடியாது, நான் வச்சுக்கோ அப்படின்ட்டு மிரட்டுறாரு. நீங்கள் அப்பா ஏன்பா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? பின்ன நான் இத்தனையோ தடவை சொல்லிட்டேன். நான் இத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புரியவே மாட்டேங்குது. என்னோட பயம் உனக்கு புரியாதா வையன்? நான் எவ்வளோ பயப்படுறேன் தெரியுமா அப்படின்ட்டு அவர் ஒரு மாதிரி கண் கலங்கி போய் சொல்கிறாரு. உங்களுக்கும் புரியுது, நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம், அப்பாவை நம்ம கஷ்டப்படுத்திட்டோம் அப்படின்ட்டு நீங்கள் சோகமாக இருக்கீங்க. இங்கே பாரு வையன், நீ என்கிட்ட ப்ராமிஸ் பண்ண இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு. சரிப்பா நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு என் மேலே ப்ராமிஸ், நான் இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல போக அவர் உங்கள் கையை பிடிச்சி அப்படியே அவர் தலையில் வச்சுட்டு, நீ உன் மேலே ப்ராமிஸ் பண்ணாத, ஏன் மேலே ப்ராமிஸ் பண்ண அப்படின்றாரு. நீங்கள் ஷாக்கிங்காக பார்க்குறீங்க. ஏன்னா நீங்கள் ட்ரிக்காக உங்கள் அப்பாவை சமாதானப்படுத்துறதுக்காண்டி உங்கள் மேலே ப்ராமிஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் மீறினாலும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு தான் நினச்சிருப்பீங்க. ஆனால் இப்போது உங்கள் அப்பா அவர் மேலே ப்ராமிஸ் பண்ண சொல்கிறாரு. ஸோ நீங்கள் தயங்குறீங்க. ப்ராமிஸ் பண்ணுவையன், நீ உண்மையாக தானே சொல்கிற, அப்போ ப்ராமிஸ் பண்ணுறதுக்கு என்ன? என் மேலே ப்ராமிஸ் பண்ணு. அப்பா இல்லை, இங்கே பாரு எதுவுமே சொல்லாத, என் மேலே ப்ராமிஸ் மட்டும் பண்ணு ப்ளீஸ் வையன். அப்பாக்காண்டி நீ இது கூட பண்ண மாட்டியா அப்படின்ட்டு கேட்க நீங்கள் சரிப்பா ஃபைன், நான் உங்கள் மேலே ப்ராமிஸ் பண்ணுறேன், இனிமேல் எந்த சண்டைக்குமே நான் போக மாட்டேன். என்னை தேடி எத்தனை பேர் சண்டை போடுறதுக்கு வந்தால் கூட நான் எது சண்டையே போட மாட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிவிட்டு அப்படியே ரூம்குள்ளே போயிட்டீங்க கோவத்தில். அவர் நீங்கள் இப்போ ப்ராமிஸ் பண்ண பிறகு தான் கொஞ்சம் நிம்மதி அடைகிறாரு. இதுக்கப்புறம் நம்ம பொண்ணுக்கிட்ட யாரும் சண்டைக்கும் வர மாட்டாங்க, அவ்வளோ போக மாட்டா. இதுக்கப்புறம் வயனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவள் நல்லா அவளோட படிப்பெல்லாம் முடிச்சுட்டு நல்லா ஜாப் போய் அவள் அதுக்கப்புறம் நல்லா தான் வாழ்வா அப்படின்ட்டு உங்கள் அப்பா நிம்மதியாக இப்போ தான் இருக்கார். பட் உங்களுக்கு தான் ஏன் அப்பா இப்படி பண்ணுறாரு அப்படின்ட்டு உங்களுக்கு அவரோட பயமும் புரியுது. இருந்தாலும் உங்கள் கோவத்தை தான் உங்களோட கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்க முடியல. நீங்கள் உங்கள் ரூம்குள்ளே வந்துட்டு உங்கள் பேக்கை அப்படியே தூக்கி போட்டு, இதுக்கப்புறம் ஒரு வாரம் ஃப்ரீயாக இருக்கலாம், இந்த பேக் எதுக்கு அப்படின்ட்டு தூக்கி போட்டு நீங்கள் போய் அப்படியே பெட்டில் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போது இங்கிட்டு ஜிமின் அவரோட வீட்டுக்குள்ளே தான் நுழையிறாரு. ஃபுல்லு இருட்டாக இருக்குது. ஏன்னா ஜிமினோட அம்மா அப்பா 2 பேரும் எங்கேயோ ட்ரிப்புக்காண்டி போயிருந்துருப்பாங்க. ஸோ அதனால் வீடே எம்டியாக இருக்குது. ஸோ ஜிமின் உள்ளே வந்து லைட்ஸ் ஆன் பண்ணால் சோஃபாவில் மின்யாங் தான் உட்காந்து காலை ஹக் பண்ணி அப்படியே ரொம்பவே அழுதுட்ருக்கா. ஜிமின் மின்யாங் என்னாச்சுடி, ஏன் அழுதுட்ருக்க அப்படின்ட்டு பக்கத்தில் வராரு. அப்போ மின்யாங்கும் அழுதுகிட்டே அப்படியே ஜிமினை தான் நிமிர்ந்து பார்க்குறா. அவள் கண்ணில் அவ்வளோ அழுதுருக்க மாதிரி தெரியுது, வீங்கி போயிருக்கு. ஸோ ஜிமின் பதறிட்டே என்னாச்சு மின்யாங் அப்படின்ட்டு கேட்க மின்யாங் ஜிமினை ஹக் பண்ணி ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிட்டா. அண்ணா அண்ணா அப்படின்ட்டு ரொம்பவே அழுதுட்ருக்கா. ஜிமினுக்கு ஒன்றுமே புரியல. என்னாச்சு ஏன் இப்படி அழுவுற? அண்ணா அவள் இருக்கால்ல, அவள் இனி அடிச்சிட்டா, அதுவும் எல்லாருக்கும் முன்னாடியும் அடிச்சிட்டா. யாரை சொல்கிற? அண்ணா அவள் தான் அப்படின்ட்டு அவன் நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறா. ஜிமினுக்கு செம்ம கோபமாகுது. எவ்வளோ தைரியம் தான் ஏன் தங்கச்சி மேலே அவள் கை வச்சிருப்பா, அவளை நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்ட்டு ஜிமின் அவ்வளோ கோவத்தில் அங்கேருந்து கிளம்பி அப்படியே வீட்டை விட்டு வெளில வராரு. அப்போ கரெக்டாக டியாங் தடுக்கிறாரு. டியாங் என்ன டியாங் இது, என் தங்கச்சியை அவள் அடிச்சிருக்கா, நீ அதே காலேஜில் தானே படிக்கிற, மின்னியங்க உன்னால் பார்த்துக்க முடியாதா? மின்னியங்க ஒருத்தி இவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கா, ஆனால் நீ ஒரு வார்த்தை என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணல, என்னத்தை அவங்க நினச்சிட்ருக்கா உன் மனசில் அப்படின்ட்டு ஜிமின் கோவத்தில் சொல்கிறாரு. இங்கே பாரு ஜிமின், நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, வா என் கூட அப்படின்ட்டு கையை பிடிச்சி பொறுமையாக இழுக்கிறாரு. பட் ஜிமினுக்கு முடியாது. அவளை ஏதாச்சும் நான் பண்ணிட்டு தான் எதாக இருந்தாலும் நான் உன்கிட்ட பேசுகிறேன், இப்போதைக்கு என்னை விடு, அவளை நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்ட்டு ஜிமின் அவ்வளோ துள்ளுறாரு தங்கச்சி மேலே இருக்க பாசத்தில். ஆனால் டியாங் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறத கேளு அப்படின்ட்டு ஜிமினை பிடிச்சி டியாங் ஒரு பிளேஸுக்கு கூப்பிட்டு போய் உட்கார வைக்கிறாரு. 2 பேரும் அதுக்கப்புறம் தான் பேசுகிறாங்க. டியாங் நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாரு. ஒன்றும் வயன் புள்ளி பண்ணல, ஓன் தங்கச்சி தான் எல்லாரையும் புள்ளி பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்தா. நானும் அவளை எத்தனையோ தடவை வார்ன் பண்ணியும் அவள் கேட்கல. உன்கிட்ட சொல்லனாலும் நீ உன் தங்கச்சிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன், அதனால தான் உன்கிட்டயும் சொல்லலை. மின்னியங் மேலே தான் முழு தப்பும், நீ அவளை தான் கண்டிக்கணும். நீ தேவையில்லாமல் வயன்கிட்ட எதுக்கு துள்ள போகிற, அதெல்லாம் தேவையில்ல. நீ போய் வீட்டில் இருப்போ, போய் உன் தங்கச்சிக்கு நல்லா அறிகுற சொல்லு.
ஏய் என்ன டேயாங் பேசிகிட்டு இருக்க? நீயும் என்னை கோவப்படுத்துகிற மாதிரி பேசிகிட்டு இருக்காத. என்ன நடந்திருந்தாலும் என் தங்கச்சி மேலே தப்பு இருந்திருந்தாலும் அவன் மேலே கை ஓங்கிறதுக்கு இன்னொருத்தி யார்? அவள் யார் ஃபஸ்ட் என் தங்கச்சி மேலே கை வைக்க? அவளை என்ன பண்ணுறேன்னு பாரு. இங்கே பாரு ஜிமின், சும்மா துள்ளிட்டு மட்டும் இருக்காத. அவன் மேலே தப்பு இல்லை, உன் தங்கச்சி மேலே தான் தப்பு. ஃபஸ்ட் உன் தங்கச்சி திருத்து, அதுக்கப்புறம் போய் மற்றவங்கள திருத்தலாம் அப்படின்ட்டு டேயாங் ஒரு மாதிரி பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாரு. ஜிமினுக்கு இவன் எதுக்கு அவளுக்காண்டி வக்காலத்து வாங்குறான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி டவுட்டாக தான் இருக்குது. ஆனாலும் அவருக்கு கோவம் அடங்கவே இல்லை. என் தங்கச்சி மேலே கை வைக்க அவள் யார்? என்ன வேணாலும் நடந்துருக்கலாம், ஆனால் என் தங்கச்சி மேலே கை வைக்க அவள் யார்? அவளை ஏதாச்சும் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு தான் ஏதோ டீப்பாக யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போது அப்படியே 3 days ஸ்கிப் ஆகுது. நீங்கள் அப்படியே ஜாலியாக சுற்றிட்டுருக்கீங்க. உங்களோட ஜூடோ கிளாஸ், உங்களோட கிளாஸஸ், அடிஷ்னல் கிளாஸஸ் எல்லாத்தையுமே அட்டன் பண்ணுறது, ஜாலியாக அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆக்கிக்கிறது அப்படின்ட்டு நீங்கள் ரொம்பவே ஜாலியாக தான் சுற்றிட்டுருக்கீங்க. ஆனால் உங்களை கண்காணிக்கிறதுக்காண்டியே யாரோ ஒருத்தன் பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு மாஸ்க்கு கேப்னெல்லாம் போட்டுட்டு உங்களை ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கான். பட் அது உங்களுக்கு சுத்தமாகவே தெரியல. அப்படி தான் உங்களுக்கு தெரியாமலே உங்களை கண்காணிச்சிட்டு அப்படியே ஃபோட்டோலாம் எடுத்துகிட்ருக்கான். இப்போது நீங்கள் ஜூடோ கிளாஸ் வழக்கம் போல் போகிறீங்க. போனால் அங்கே ஜோயா உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காண்டி அங்கே இருக்கா. நீங்கள் செம்ம ஹாப்பி ஆகிட்டீங்க. ஏன்னா 3 days அவளை பார்க்காம இருந்திருப்பீங்க. இப்போ அவளை மறுபடியும் பார்த்தோன்னே உங்களுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிடுச்சு. ஜோயா அப்படின்ட்டு சிரிச்சிட்டே நீங்கள் அவள் பக்கத்தில் போக, அவள் பக்கத்தில் இன்னொரு ஆளும் நின்றுட்டுருக்காரு. வேறு யார்? டேயாங் தான். டேயாங்கை பார்த்தோன்னே இவனை இங்கே பண்ணுறான் அப்படின்ட்டு தான் உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் நீங்கள் ஜோயாவை தான் போய் ஹக் பண்ணிக்கிட்டு ஜோயா அப்படின்ட்டு நீங்கள் ஜாலியாக அவளை பிடிச்சிட்டு சுற்றிட்டுருக்கீங்க. அவளும் வையன் உன்னை பார்த்ததுல எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? இந்த 3 days நீ இல்லாமல் ரொம்பவே போர் அடிச்சிச்சு அப்படின்ட்டு 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் மேலேயே பொழிஞ்சிக்கிறீங்க. அப்போ நீங்கள் ஹக்கை பிரேக் பண்ணிட்டு, ஆமாம் ஜோயா நீ இங்கே என்ன பண்ணுற? நானும் கூட இந்த ஜூடோ கிளாஸ் அட்டன் பண்ணலான்னு வந்தேன். என்ன நீயா? ஏன் நான் அட்டன் பண்ணக்கூடாதா? பண்ணலாம், பட் திடீர்னு என்ன? அது நீ இதெல்லாம் கற்றுக்கிட்டு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க, அதனால தான் உன்னைய மாதிரியே நானும் ஸ்ட்ராங்காக ஆகணும்னு. கரெக்டு தான். உன் பாடி மட்டும் ஸ்ட்ராங்கானா பார்த்தாது, உன்னோட மைண்டும் சரி உன்னோட ஹார்ட்டும் சரி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கணும். யாருக்கும் நீ இறங்கி போகக்கூடாது, ஸ்ட்ராங்காக பேசணும். அதை ஃபஸ்ட்டு கற்றுக்கோ. உன் கூட இருக்கேன்ல, கன்ஃபார்ம் கற்றுப்பேன் அப்படின்ட்டு அவள் அவ்வளோ ஸ்பிரிட்டோட பேசுகிறா. நீங்களும் சிரிச்சிட்டு சரி வா நம்ம போய் அட்டன் பண்ணலாம், டைம் ஆச்சு அப்படின்ட்டு ஜோயா கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறீங்க. டியாங்கோ எதுவுமே பேசாமல் உங்களை பார்த்துட்டே பின்னாடியே வந்துட்டுருக்காரு. அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் தூரத்தில் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. டியாங்கோ கொஞ்சம் தூரத்தில் தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் ஆமாம் நீ வந்தால் கரெக்டு, இவர் எதுக்கு வந்தார்? அவருக்கும் இதெல்லாம் கற்றுக்கணுன்னு ஆசையா, அதனால்தான் அவர் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை இழுத்துட்டே வந்தார். என்ன அவர் இழுத்துட்டு வந்தாராம்? அவன் எதுக்கு இழுத்துட்டு வரணும் தெரியல, அவர் கற்றுக்கணும்னு சொன்னார் அதனால தான் அப்படின்ட்டு ஜோயா எதுவுமே தெரியாமல் வெகுலையாக சொல்லிகிட்ருக்கா. நீங்களும் அவன் இருந்தா என்ன இல்லைன்னா எனக்கு என்ன அப்படின்ட்டு நீங்கள் ஜோயா கூட நல்லா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. எங்கிட்ட யாங் தூரத்துலேருந்து உங்கள் 2 பேரையும் தான் பார்த்துக்கிட்டே இருக்காது. அதுவும் மெயினாக உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. அவர் இங்கே வந்ததுக்கு மெயின் ரீசனே உங்களை பார்த்துக்க தான். ஏன்னா ஜிமின் எப்படிப்பட்ட ஆள்னு டேயாங்க்கு நல்லாவே தெரியும். சின்ன வயசுலன்னு பார்த்துட்ருக்காருல, ஸோ அவருக்கு ஒரு மாதிரி நெருடலாகவே இருந்திருக்கும். ஒருவேளை ஜிமின் ஏதாச்சும் பண்ணிடுவானோ, நம்ம அவ்வளோ அட்வைஸ் பண்ணியும் வயனை கஷ்டப்படுத்திடுவானோ, அதனால தான் டேயாங் அப்படியே உங்களை கண்காணிச்சிட்டே உங்கள் பக்கத்துலேயே இருக்கிறதுக்காண்டி இங்கே வந்திருப்பார். நீங்கள் போகிற கிளாஸுக்கெல்லாம் அவனும் போகணுன்னு நினச்சிட்ருக்காரு. அப்போ கரெக்டாக டேயாங்க்கு கால் வருது ஜிமின் கிட்ட தான். இவனா அப்படின்ட்டு, என்னடா உடனே என்னை மீட் பண்ணுறதுக்காண்டி ஆஃபீஸ்க்கு வா அப்படின்ட்டு ஜிமின் சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டாரு. ஐயோ இவன் வேற அப்படின்ட்டு பாதிலேயே டேயாங் அங்கேருந்து கிளம்பிட்டாரு. இதை நீங்களும் ஜோயாவை பார்க்குறீங்க. என்ன இன்னும் கொஞ்ச நேரம் கூட அவளை ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் ஆகி அதுக்குள்ளாட்டி கிளம்பிட்டான். அதானே எதுக்கு இவ்வளோ சீக்கிரம் கிளம்பிட்டாரு? ஓ ஜோயா உனக்கு ரொம்ப ஃபீலிங்கோ உன்னோட ஆளு கிளம்பிட்டான்னு. நல்லா தான் பிளான் போட்டிருக்க, பக்கத்துலேயே வச்சுட்டு சைட் அடிக்கிறதுக்கு அப்படின்ட்டு 2 பேரும் ஃப்ரெண்ட்லியாக அப்படியே கலாய்ச்சி பேசிகிட்ருக்கீங்க. எங்கிட்ட டேயாங் ஜிமினோட ஆஃபீஸ்க்கு தான் வராரு. ஜிமின் அங்கே கால் மேலே கால் போட்டு காஃபி குடிச்சிட்ருக்காரு. உக்காரு இந்தா காஃபி குடி அப்படின்ட்டு டேயாங்கோ ஒரு காஃபி கப்பை நீட்டுறாரு. டேயாங்கோ அதை குடிச்சிட்ருக்காரு. எதுக்குடா என்னை கூப்பிட்ட? நான் ரொம்ப பிஸியான வேலையில் இருந்தேன். தெரிஞ்சுது ரொம்ப பிஸியான வேலை. ஜூடோ கிளாஸ் உனக்கு அவ்வளோ பிஸியான வேலையா? ஐயோ இவனுக்கு எப்படி தெரிஞ்சு அப்படின்ட்டு தான் டேயாங் முழிச்சிட்டே ஜிமினை பார்க்க. எனக்கு எல்லாம் தெரியும், நீ அங்கே போனதும் அந்த வயனுக்காண்டிட்டு நல்லாவே தெரியும். நீ எதுக்கு அவளை காப்பாற்றணும்னு நினைக்கிற? அவளாலாம் என் தங்கச்சி வீட்டுக்குள்ளேயே அடங்கி போய் கிடக்குறா.
நீ ஆனால் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுற, மின்னியங்க பற்றி கொஞ்சம் கூட உனக்கு யோசனையே இல்லையா? ஏன் டயாங் நீ இப்படி நடந்துக்கிற அப்படின்ட்டு ஜிமின் கேட்க, டயாங் அது எனக்கு கற்றுக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு, அதனால தான் போனேன், மற்றபடி வைனுக்காண்டியெல்லாம் ஒன்றும் போகல. சும்மா நடிக்காத, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? இப்போ எதுக்கு நீ அதை கற்றுக்கணும்? இத்தனை நாளாக கற்றுக்கணும்னு உனக்கு தோணாத உனக்கு இப்போ திடீர்னு கற்றுக்கணும்னு தோணிடுச்சா? அதெல்லாம் எப்போ தோணும்னு யாருக்கு தெரியும்? எனக்கு தோணுச்சு, நான் கற்றுக்குறேன், அவ்வளோதான். நீ தேவையில்லாமலாம் யோசிச்சுட்டு இருக்காதா ஜிமின், நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆச்சு அப்படின்ட்டு டேயாங் அங்கேருந்து கிளம்பிட்டாரு. ஜிமினுக்கு இன்னும் ஒரு மாதிரி குழம்பி போய் தான் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ எதுக்கு டேயாங் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறான்? அவளுக்கு ஏதாச்சும் ஆகிடும்னு இவன் அங்கேயே போய் சேர்ந்துருக்கான். அப்படின்னா டேயாங் மனசுக்குள்ளே இருக்கிறது அவதானா? அவளாக மட்டும் இருந்துச்சு, அவளை நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. எல்லாருக்கும் இடைஞ்சலாக இருக்கிறது அவள் ஒருத்தி தான். அவளை நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்ட்டா ரொம்ப கோபமாக இருக்காரு. ஏன்னா மின்னியங்க்கு டியோங் மேலே லவ் இருக்குன்னு ஜிமினுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் டியோங் இப்போது உங்கள் மேலே ஏதோ இருக்குது அப்படின்ட்டு ஜிமினால் ஏற்றுக்கவே முடியல. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் அப்படின்ட்டு தான் உங்கள் மேலே தான் கோபத்தை ஏற்றிட்டே இருக்காரு. இப்போது அப்படியே ஜிமின் வீட்டுக்கு கிளம்பி வந்தா ஜிமினோட அம்மா அங்கே தான் உட்காந்துட்ருக்காங்க. அவங்கக்கிட்ட, அம்மா மின்னியங்கங்க? அவள் ரூமில் தான் இருக்கா, ரூமை விட்டு வெளில வர மாட்றா, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றா, அடம் பிடிக்காமல் அசமத்தான் இருக்கா அப்படின்ட்டு கொஞ்சம் மின்னியங்க பற்றி ஜிமின் விசாரிச்சுட்டு போக போகிறாரு. அப்போ ஜிமினோட அம்மா, ஜிமின் நில்லுடா. என்னம்மா? இந்தா அப்படின்ட்டு ஒரு ஃபோட்டோவை நீட்டுறாங்க. ஜிமின் புரியாமல் பார்க்க, உனக்கு பொண்ணு பார்த்துருக்கேன், போ, இந்த பொண்ணு கூட நாளைக்கு டேட் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், இவ்வளோ போய் பார்த்து மீட் பண்ணு, உனக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த பொண்ணையே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். எனக்கு இந்த கல்யாணத்துலலாம் விருப்பம் இல்லை. நிறுத்துடா, எப்போதுமே நீ இதை தான் சொல்கிற, எத்தனை தடவை தான் இதையே சொல்லிட்டு நீ தப்பிச்சிட்டே இருக்கணும்னு நினைக்கிற? உனக்கு 27 வயசாச்சு, இருந்தாலும் கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ எப்போ தாண்டா கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற அப்படின்ட்டு ஜிம்னோட அம்மா கொஞ்சம் கோவப்பட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஜிம்மினும் என்ன சொல்கிறது தெரியாமல் இருக்காரு. அப்போ ஜிம்னோட அப்பா, ஆமாடா ஜிமின், மேரேஜ் பண்ணிக்கோ, இது பணக்காரி பொண்ணு, இந்த பொண்ணை மட்டும் மேரேஜ் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம பிஸ்னஸுக்கு தான் பெனிஃபிட்டு அப்படின்ட்டு பிஸ்னஸும் தான் இவரும் பேசிகிட்டு இருக்காரு. ஜிமின், இங்கே பாருங்கள், எனக்கு இதிலெல்லாம் விருப்பம் இல்லை. ஃபஸ்ட்டு மின்னியங்க இருக்கால, மின்னியங்க்கு மேரேஜ் பண்ணலாம், மின்னியங்க்கு மேரேஜ் பண்ணிக்கலாம், அது ஒரு பிரச்சனையும் இல்லை. அவளுக்கு இப்போ தான் 21 ஆகுது, பட் உனக்கு 27 ஆகுதுடா, ஏன்டா இப்படி நடந்துக்கிற? அவளுக்கு மேரேஜ் பண்ணலாமா? அவளுக்கு பண்ணலாம் தான். டியாங் எப்போ பிஸ்னஸ்குள்ளே கால் எடுத்து வைக்கிறானோ அப்போ டியாங்க்கும் மின்யாங்க்கும் நான் மேரேஜ் பண்ணி வைக்கிறேன், இப்போ நீ மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்ட்டு 2 பேரும் ஜிமினை மேரேஜ் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஜிமின், எனக்கு கொஞ்சம் பிஸ்னஸ் மீட்டிங் இருக்குது, உங்ககிட்ட அப்புறமா பேசுகிறேன் அப்படின்ட்டு கிரேட் எஸ்கேப் ஆகி அவர் ரூம்குள்ளே போயிட்டாரு. இவங்க என்ன மேரேஜ் பண்ணிக்க சொல்லி இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க? நான் தான் சொல்கிறேன்ல, மின்னியாங்க ஃபஸ்ட் கல்யாணம் ஆகட்டும், அதுக்கப்புறம் நான் பண்ணிக்கிறேன்னு. ஆனால் இவங்க ஏன் யோசிக்கவே மாட்டுறாங்க அப்படின்ட்டு தான் ஜிமின் யோசிச்சுட்ருக்காரு. ஏன்னா நிறையா தடவை இப்படி தான் நடந்துகிட்டே இருக்குது. ஜிமினும் சொல்லியிருப்பாரு எனக்கு மேரேஜ் எல்லாம் வேணான்னு. ஏன்டா ஜிமின் இப்படி பண்ணுற? நீயும் இந்த பொண்ணையும் கூப்பிட்டு வரமா தெரியல, நாங்கள் பார்க்குற பொண்ணையும் வேணான்ற என்னதான் நினச்சிட்ருக்க அப்படின்ட்டுலாம் ரொம்ப தடவை சொல்லியிருப்பாங்க. அப்போல்லாம் ஜிமின் ஏதோ சொல்லி எஸ்கேப் ஆகிருப்பார். ஆனால் இப்போது இவங்க ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க, இதுக்கப்புறம் விட மாட்டாங்கன்னு ஜிமினுக்கு நல்லாவே புரியுது. ஸோ அவர் ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. அப்போது அவர் மைண்டில் வர்றது ஒரே விஷயந்தான். ஸோ அவர் அப்படியே ஸ்மிக் பண்ணுறாரு. இங்கிட்டு உங்களை பார்த்தா நீங்கள் கிளாஸ்லாம் முடிச்சுட்டு ஒரு 8:30 போல் தான் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்ருக்கீங்க தனியாக. அப்பா ஜோயா கால் பண்ணுறா. நீங்கள் என்ன ஜோயா வீட்டுக்கு போயிட்டியா? வயன் வீட்டுக்கு போயிட்டேன். நீ? இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போயிட்டுருக்கேன். என்ன தனியாக போறியா? தனியாக தான் போயிட்டுருக்கேன், நான் எப்போவுமே தனியாக தானே போகிறது. சரி வயன், வீட்டுக்கு போயிட்டு எனக்கு கால் பண்ணு அப்படின்ட்டு ஜோயா சொல்கிறா. நீங்களும் ஓகே அப்படின்ட்டு அவர்கிட்ட பேசிகிட்ருக்கீங்க. அப்போது உங்கள் பக்கத்தில் ஒரு பிளாக் கலர் கார் வந்து ஸ்டாப் ஆகுது. அதுலேருந்து யாரோ ஒருத்தர் இறங்கி அப்படியே உங்கள் ஃபேஸில் கர்ச்சீஃப் வச்சிட்டான். நீங்கள் விடு விடு அப்படின்ட்டு பேச முடியாமல் தவிச்சிட்ருக்கீங்க. அவனை அடிக்க ட்ரை பண்ணாலும் முடியல. கொஞ்ச நேரத்தில் நீங்கள் மயங்கிட்டீங்க. உங்களை தூக்கி அப்படியே காருக்குள்ளே போட்டு அந்த கார் அப்படியே கிளம்பிடுது. இங்கே உங்களோட ஃபோன் அங்கேயே தான் விழுந்திருக்கு. நீங்கள் ஜோயா கிட்டே பேசிகிட்டு இருந்தீங்கல்ல, அதே பாதையில் தான் உங்கள் ஃபோன் விழுந்திருக்கு. உங்களை மட்டும் யாரோ கடத்தி கூப்பிட்டு போயிட்டாங்க. இப்போது அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் தான் சேரில் உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ தான் நீங்கள் மைக்கெல்லாம் தெரிஞ்சு கண் ஓப்பன் பண்ணுறீங்க.
பார்த்தா நீங்கள் மணப்பெண் கோலத்தில் இருக்கீங்க, சாரியெல்லாம் போட்டிருக்கீங்க, கையில் ஜுவல்ஸ் அது இதுன்ட்டு உங்களை அப்படியே ஏதோ பிரைடு மாதிரி டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் ஒரு மாதிரி ஷாக்கிங்காக அப்படியே நிமிர்ந்து பார்த்தா உங்கள் முன்னாடி தான் யாரோ பட்டு வேட்டி சட்டையில் உட்காந்துட்ருக்காரு. கையில் தாலியை வச்சு அப்படியே சொல்லிட்டே உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் ஷாக்கிங்காக அவரை பார்க்க. ஸோ ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். உங்களை யார் கடத்தி கூட்டிகிட்டு வந்து கல்யாண கோலத்தில் உங்களை இப்படி உட்கார வச்சுருக்கிறது. நெக்ஸ்ட் எபிசோடில் என்னதான் நடக்க போகுது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஓகே, உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை பாய்.